இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இன்று நான் ஏற்கனவே இந்த கருப்பு துணி போட்டுக்கிட்டு இந்த செவுறு எத்தனை பேரை காவு வாங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு படத்தில். அதாவது மெட்ராஸ் படத்தில் வந்து ஒரு செவுறு ஒன்று இருக்கும். அந்த செவுறு எத்தனை பேரை காலு வாங்க போதோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது ஒன்று. இன்று இந்த கருப்பு துண்டை போட்டுக்கிட்டு வை கோபால்சாமி ஐயா அவர்கள் கதறி கதறி எத்தனை பேரை காவு கொடுக்க போகிறாரோ, காவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரோ அது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கணேசமூர்த்தி எம்பி, சிட்டிங் எம்பி, யோசித்து பாருங்கள். மாணவர் அணியிலிருந்து மொழிப்பூர்த்தியாகிய இருந்து மிக பெரும் களப்பணியாற்றி திராவிட இயக்கத்தின் கொங்கு மண்டலத்தின் சிங்கமாக இருந்து ஒரு சிட்டிங் எம்பியாக இருந்து அவர் வந்து ஒரு மன உளைச்சல் அடைகின்றார். அவர் வந்து மரணமடைகிறார் என்பது மிகப்பெரிய ஆழ்ந்த ஒரு துக்கம், ஆழ்ந்த ஒரு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய அவர் என்ன கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த எம்பிக்கள், உயர்நிலை அதிகாரிகள் இருக்குங்களாம் எப்படி டிப்ரெஷன்ஸ் ஆகிறாங்க. இந்த மாதிரி நல்ல கவுன்சிலிங் பண்ணுறவங்கள்ட்ட, மெடிடேஷன் பண்ணுறவங்கள்ட்ட வந்து கேட்டு அந்த டிப்ரெஷன்ஸை குறைச்சிக்கலாம். அவருக்கு மன உளைச்சல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவர் நல்ல மருத்துவத்தை அணுகியிருக்கலாம். அதெல்லாம் தெரியலை. நான் கேட்டுக்கொள்கின்றேன், ஒரு எம்பி, இது காரண மரணம் இல்லை. ஒரு எம்பி ஒரு தொகுதி, ஈரோடு பாராளுமன்றம்ங்கிற ஒரு பெரும் தொகுதியில் இருந்து ஒரு மதிமுகவின் போர்வாளாக இருந்து திராவிட கழகத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய புரட்சியாளராக இருந்து அவரை வரும் 19 மாதங்கள் ஒன்றாக சிறையில் இருந்து ஒன்றாக பழகிய ஒரு அரசியல் மேதை, மாபெரும் தியாகி, ஒரு பார்லிமெண்டின் சாதாரண ஒரு மரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை உடனடியாக வந்து பத்திரிகையாளர்கள்லாம் வந்து சீட் கொடுக்கறதுனால இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீர் விட்டு அழுகின்றார். அப்போ உண்மை காரணம் என்ன? அதை மதிமுகவின் தூணாகவும், மதிமுகவின் தலைவர் என்ற பொறுப்பிலும், மதிமுகவின் பொதுச்செயலாளர் என்ற பொறுப்பிலும் வைகோ அவர்கள் தான் வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த மக்களுக்கு, ஈரோடு மக்களுக்கு, அதை சேர்ந்த மக்களுக்கு, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எம்பி என்பவர், ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறோம். 6 சட்டமன்ற உறுப்பினர் அடங்கிய ஒரு பார்லிமெண்ட்டுக்கு பிரதிநிதியாக இருந்த ஒருவர் வந்து தற்கொலை செய்து கொள்கின்றார் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை. இந்த அரசியல் வாழ்வில் மிக முக்கியமான விஷயம். இதை மற்ற பத்திரிகையாளர்கள்லாம் இதற்கு காரணம் வந்து சீட் கொடுக்காதான் என்று சொல்லுகின்றார்கள் என்பதை இவர் கதறிக்கொண்டு சொல்லுகின்றார். செந்திலும் என்னிடம் சொன்னார்கள், கபிலனும் கணேசமூர்த்தியினுடைய பையனும், என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கிறாரு என்று. அதை நான் இங்கே விவரிக்க விரும்பவில்லை. இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழக மக்களை முட்டாளாக்கிக் கொள்ளலாம். இவருக்கும் ஒரு பையனுக்கு மேடையில் அழுவது, மீட்டிங்கில் அழுவது, மற்றபடி மைக்கு கிடச்சிட்டு அழுவது, உணர்ச்சி பொங்க அழுவது, இந்த உணர்ச்சிகளை கிளப்பி எத்தனை பேரை கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை நம்பி வந்து எத்தனை அரசியல்வாதிகளை நடுத்தருவில் விட்டு இருக்கின்றீர்கள். இன்னைக்கு இன்னோவா சம்பத், இதிகாச சம்பத்தாக வேண்டியவர் ஒரு பக்கம் வந்து புலம்பிட்டு இருக்கார். செஞ்சி ராமச்சந்திரன், ஜெயலலிதாவுக்கு முன்னாடி 100 காரில் மழை வந்த செஞ்சி ராமச்சந்திரன் இன்னைக்கு எங்கே போனான்னு தெரியல. பொன்முடிக்கெல்லாம் சீனியர் அவர் தான். மொழிப்பூர்த்தியாகி எல் கணேசன் எங்கே போனான்னு தெரியல. தேரோட்டி கண்ணப்பன் எங்கே போனான்னு தெரியல. உங்களை நம்பி வந்த எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் இன்றைக்கு நடுத்தருள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த கருப்பு துண்டை போட்டுக்கொண்டு நீங்கள் திரும்பி சீவி நீங்கள் பேசுவதில் இன்றைக்கு உங்கள் கட்சியில் தியாகம் செய்தவர்கள் யாருமே இல்லையா? உங்கள் கட்சியில் உழைத்தவர்கள் யாருமே இல்லையா? அந்த ஒரு சீட்டை வந்து கணேசமூர்த்திக்கே திருப்பி கொடுத்துருக்கலாம். அதுக்கு மனமல்ல உங்கள் வாரிசை உருவாக்கினா அவர் அங்கே நின்றுட்டு எமோஷனல் அழுதுகிட்டு இருக்கார் திருச்சியில். ஆகவே உங்கள் வெற்றி சாதாரணம் அல்ல. நீங்கள் மாற்றி பேசுவது, மாற்றி முடிவெடுப்பது, நிலையான கொள்கை இல்லை, நிலையான மைண்ட் இல்லை, நிலையான சிந்தனை இல்லை. ஆனால் வந்து உங்களுக்கு இறைவன் வந்து மிகச்சிறந்த பேச்சாற்று கொண்டு வந்தால் உங்களுடைய எமோஷனல் பேச்சு, உங்களுக்கு உணர்ச்சி பொங்க பேச்சை நம்பி எத்தனை பேரை நட்டாற்றில் விட்டீர்கள் வைகோ அவர்களே. உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். கணேசமூர்த்தி என்று ஆழ்ந்த மரணத்தை செய்த யாரும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது ஈரோடு மக்கள் அனைவருடைய குரலாகவும் நான் கேட்கின்றேன். தமிழக மக்கள் நிறைய குரலாக அவருடைய மரணத்துக்கு உண்மையான காரணம் என்ன? அவர் என்ன சூழ்நிலை உங்களோடு தான் பகிர்ந்து கொண்டார் என்று சொல்லுங்கள். 2 எம்பி கொடுத்தா ஒரு எம்பி கொடுத்தா தம்பியை நிற்க வைங்கிற முதற்கொண்டு உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டாருங்கிறீங்க. அப்போ அவருடைய மன அழுத்தத்துக்கு காரணம் என்ன? அவருடைய மரணத்துக்கு காரணம் என்ன? இதை மூடி மறைக்கலாம். இருந்தாலும் உங்களை காலங்காலமாக ரசித்துக் கொண்டிருப்பவர், உங்களை காலங்காலமாக நம்பி கொண்டிருப்பவர், உங்கள் காலங்காலமாக உங்களுடைய வார்த்தையை நம்பி நட்டாத்தில் நின்று கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்காகவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காக. ஏனென்றால் தளபதி அவர்கள் உங்களை மறக்கலாம், இன்றைய ஆளுங்கட்சி அவர்கள் மறக்கலாம். எவ்வளோ கேவலப்படுத்தினீர்கள், எவ்வளோ அசிங்கப்படுத்தினீர்கள், எவ்வளோ பேசினீர்கள் என்பதே இப்போ மீம்ஸா வந்து கொண்டு இருக்கின்றது. ஏற்கனவே உங்களை பாதி நடுத்தரில் கொண்டாந்து உங்களை சீட்டு கொடுத்தோன்னே உங்களை கொண்டாந்து கழுவி ஊற்றி உங்களுக்கு நட்டாற்றல் விட்டால் சாட்டை திரும்புகிறோம் போன்ற யூடியூப் சேனல்கள். திமுக நின்னா சண்டை கடுமையா இருக்கும், மதிமுக நின்னா சண்டை ரொம்ப லேசா இருக்கும். ஏன்னா மதிமுக நிற்கும் போது திமுகவில் உள்ள தமிழர்கள் கருணாநிதியை தலைமையேற்றவர்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவான். ஏன்னா வைகோ என்னென்ன பேசினாரு கருணாநிதிங்கிறத நாங்க ஓட்டு காட்டுவோம். நாட்டிலே இவனெல்லாம் முதலமைச்சரா, கருப்பு கண்ணாடியை போட்டா
நீங்க பெரிய ஊத்தவரா? பூஜியில் அடிச்ச கொள்ள தெரியாது, ஸ்டெர்லைட் அடிச்ச கொள்ள தெரியாது என்று வைகோ பேசின அம்புட்டையும் எடுத்து பத்திரமா வச்சிருக்கோம், எடுத்து போடுவோம். நிறைய இன்னைக்கு மீம்ஸ் உங்களை பற்றி தான் கதறி கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இன்று ஒரு பெரும் மரணம் நிகழ்ந்திருக்கின்றது. ஒரு பெரிய ஒரு எம்பி நிகழ்ந்திருக்க, இதை சாதாரணமாக கடந்து அதற்கு உண்மையான காரணம் என்னவென்று நீங்கள் சொல்லவில்லை என்றால் வருங்கால சரித்திரம் உங்களைத்தான் குற்றஞ்சாட்டும். எவ்வளோ பேர் உங்களை நம்பி தீக்குளித்தார்கள். உங்களோட நீங்கள் கட்சியை விட்டு போகும்போது இன்றைக்கி அந்த கட்சியோடு போய் சேர்ந்திருக்கின்றீர்கள். அவர்களை அவ்வளோ விமர்சனம் பண்ணீர்கள், அவர்களும் உங்களை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு வந்து KN நேரு, அன்பில் மகேஷ் போன்ற திருச்சி ஜம்பவான்கள் அவருடைய ஆத்மா, இன்றைக்கு பொய்யாமொழியோட ஆத்மா இருந்தால் கதரும், இருந்தும் அவருடைய பையன் உங்களுக்காக பேசி கொண்டு இருக்கின்றார். KN நேரு உங்களுக்கு இருக்கிறார். தளபதி சொல்லிட்டாருங்கிற ஒரே கட்டளைக்காக உட்பட்டு அந்த கட்சி விதிமீறலை மீறக்கூடாது என்பதற்காக, அந்த நட்புணர்வுக்காக, கூட்டணி தர்மத்துக்காக உங்களுக்கு உழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் திமுக தொண்டர் ஒருத்தருடைய ஆத்மா கூட உங்களை மன்னிக்காது. ஒருவரும் மனம் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவதும் இல்லை. இதை ஒரு ட்ரெண்டிங்காக வச்சிருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு எமோஷனல் கொஸ்டின் கேட்டால் உடனே கண்ணீர் விடுவது, இந்த மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்பதற்காக. எப்படி மம்தா பானர்ஜி எலெக்ஷன் ஒரு ட்ரெண்டிங் வச்சிருக்கோ, ஒரு எலெக்ஷன் வந்தோன்னு ஒரு கட்டை போட்டுட்டு போய் படுத்துறது, அதுவே ஒரு ஆக்சிடென்ட் ஒரு ஆகிட்டு போய் படுத்துக்குது. அது மாதிரி ஒரு ட்ரெண்டிங் அனுதாபத்தை ஏற்படுத்துவதற்காக கேட்டால் கதறி அழுக வேண்டியது. உங்கள் பையன் அதான் ஸ்டேஜை தட்டி கதறி அழுவது. இந்த எமோஷனலாம் எடை போடாது. அந்த சகாப்தத்துக்கு தலைவர்கள் வந்துருக்கூடாது, அரசியலுக்கு வந்திருக்கிறார். நீங்கள் 5வது 10வது படிக்கிற பிள்ளைங்க கிடையாது. எம்பி எலெக்ஷனில் நிற்கிறீங்க. நீங்கள் ஒரு 30-40 வருஷம் அரசியலில் பலந்து கொட்ட போட்டவர்கள். ஆகவே கணேசமூர்த்தி மரணத்துக்கு உண்மையான காரணம் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் இந்த சமுதாயம், இந்த ஊடகங்களும் உங்களைத்தான் குற்றச்சாட்டும், உங்களைத்தான் கை நீக்கும். ஆகவே அதற்கு உண்மையான காரணத்தை நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதை என்ற கோரிக்கை வைத்துக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்வுள்ளமுடன், வாழிய நலம். தொடர்ந்து இது போன்று நல்ல வீடியோக்களை காண நம்முடைய அமிர்தகார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே.